1000 பேருக்கு வேலைவாய்ப்பு தரும் ஆலையின் உற்பத்தியை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கோத்ரேஜ் ஆலையினுடைய அந்த உற்பத்தியை தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பெண்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி நியமன ஆணைகளும் வழங்கப்படுகின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த ஆலையினுடைய பலன் என்னவாக இருக்கும்? செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே குன்னப்பட்டு ஊராட்சி என்ற பகுதியில தற்போதைய கோத்ரேஜ் நிறுவனத்துடைய உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கார். ஏறக்குறைய 515 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த உற்பத்தி ஆலையானது தற்பொழுது தன்னுடைய தொழிற்சாலையை அமைத்திருக்கிறது. இங்கு ஏறக்குறைய இந்த உற்பத்தி தொழிற்சாலையில 1000 பேருக்கு இந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்க இருக்கிறது. தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த உற்பத்தி ஆலையை தொடங்கி வைத்த பின்னர் அந்த தொழிற்சாலை முழுவதும் சுற்றி பார்த்து நேரில் பார்வையிட்டு வருகிறார். அவரோடு தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா மற்றும் ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் அரசு அதிகாரிகளும் இந்த கோத்ரேஜ் நிறுவனத்துடைய உரிமையாளர் உட்பட மற்ற அதிகாரிகளும் பணியாளர்களும் உடன் இருக்கிறார்கள். நேரடியாக முதலமைச்சர் அந்த தொழிற்சாலையுடைய உற்பத்தி ஆலையை முழுவதும் சுற்றி பார்த்து அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களும் நேரடியாக இது குறித்து கேட்டறிந்து வருகிறார். அவர்களுக்கு அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் நேரடியாக இங்கு நடைபெறக்கூடிய உற்பத்திகள் குறித்தெல்லாம் விளக்கி வருகிறார். ஏறக்குறைய இந்த பகுதியில் 1000 பேருக்கு இதன் மூலம் வேலை வாய்ப்பானது கிடைக்க இருக்கிறது. முதலமைச்சர் நேரடியாக பெண்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி நியமன ஆணையையும் இந்த நிகழ்ச்சியில் வழங்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் உற்பத்தியை முதலமைச்சர் தொடங்கியிருக்கிறார். குறிப்பாக இந்த கோத்ரேஜ் நிறுவனம் மக்களுக்கு தேவையான கன்சியூமர் ப்ராடக்ட் என்று சொல்லக்கூடிய சோப்பு, கொசு மருந்துகள், அதே போல ஷாம்பு உள்ளிட்ட பல பொருட்களை இங்கிருந்து தயாரித்து இங்கே இதே சென்னை உள்ளிட்ட மற்ற மாவட்டங்களுக்கு தமிழகம் முழுவதும் இந்த பொருட்களை விற்பனை செய்வதற்கான தொழிற்சாலையை தொடங்கி இருக்கிறது. 1000 பேர் இந்த தொழிற்சாலையில இந்த பகுதியை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்க இருக்கிறது. முதலமைச்சர் நேரடியாக இங்கு இருக்கவர்களுக்கு பணியாணையையும் இந்த நிகழ்ச்சியில வழங்க இருக்கிறார். கோகுல், பெண்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்குகிறார். அப்படியான பெண்கள், எத்தனை பெண்களுக்கு, எத்தனை திருநங்கைகளுக்கு இந்த வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது? நிச்சயமா 515 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த உற்பத்தி தொழிற்சாலையை இந்த நிறுவனமானது இந்த பகுதியில் தொடங்கி இருக்கிறது. இதன் மூலம் இந்த பகுதியை சேர்ந்த 1000 பேருக்கு வேலை வாய்ப்பானது கிடைக்க இருக்கிறது. முதற்கட்டமாக முதலமைச்சர் பெண்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் என ஒரு 10 பேருக்கு பணி நியமன ஆணையை அவருடைய கையால் வழங்குகிறார். ஏறக்குறைய மொத்தமாக 1000 பேருக்கு இந்த பணி நியமன ஆணையானது இன்றைய தினம் வழங்கப்பட இருக்கின்றது. முதலமைச்சர் சில நபர்களுக்கு மட்டும் நேரடியாக இந்த நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணையை அவர் கையால் வழங்க இருக்கிறார். இந்த பகுதியில் அதாவது குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த மாமல்லபுரம், குன்னப்பட்டு ஊராட்சி, பையனூர் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இதன் மூலம் வேலை வாய்ப்பானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. 515 கோடி மதிப்பீட்டுல இந்த உற்பத்தி தொழிற்சாலையை இந்த கோத்ரேஜ் நிறுவனம் இந்த பகுதியில் தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே இதற்கான ஒப்பந்தத்தை தமிழக அரசோடு கோத்ரேஜ் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிலையில தற்பொழுது உற்பத்தியையும் இந்த நிறுவனமானது தொடங்கி இருக்கிறது. முதலமைச்சர் அந்த ஆலை முழுவதும் சுற்றி பார்த்து அங்கு தயாரிக்கக்கூடிய அந்த பொருட்கள் குறித்தெல்லாம் நேரடியாக கேட்டறிந்து வருகிறார். தொழில்துறை அமைச்சரும் ஊரக தொழில்துறை அமைச்சரும் உடன் இருக்கிறார்கள். மொத்தமாக 1000 பேருக்கு பணி நியமன ஆணை அந்த நிறுவனம் வழங்க இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகளுக்கு சில பேருக்கு முதற்கட்டமாக பணி நியமன ஆணையை வழங்க இருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.